ஹாய் ஹலோ போன்ஜூர் ஹோலா வணக்கம். இதில் உங்கள் பிரணீத் இது உங்களோட சேனல் சிஇசி. இப்போ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வாயை திறந்து படிக்காமலே படிக்கிறதுன்னு. ஓகேவா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டாப்பிக்கு. ஃபஸ்ட் டைம் நானே செய்யும் போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் போக போக தான் பார்த்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் இப்போ பல பேர் இருப்பானுங்க, அதாவது படிக்கலாம்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் வாயவே திறக்க மாட்டாங்க. பிகாஸ் வாயை திறந்து படித்தா எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும்னு. இது அவங்களுக்காகவே செஞ்சது. நெக்ஸ்ட் நிறைய பேர் டாப்பர்ஸே இருப்பாங்க, அவங்க படிக்க மாட்டாங்க. பட் மற்றவங்க படிக்கிறத கேட்டு அவங்க எழுதி எக்ஸாம் மார்க் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி படிக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படுறவங்களுக்காக நான் புதுசாக அடித்த கோடிங் தான் இது. இந்த கோடிங் கொஞ்சம் பார்க்க போனால் ஒரு சாஃப்ட்வேரோட காப்பி மாதிரி தான் இருக்கும். பட் அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் காசு கட்டுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே சொந்தமாக கோடிங்கே அடிச்சிடலாம். மொத்தமாக பார்த்தா கூட இந்த கோடிங் வந்து ஒரு 10 lines கூட வராது. ஜஸ்ட் ஒரு 10 to 12 lines வரும், அவ்வளோதான் கோடிங்கு. நெக்ஸ்ட் மொத்தமாக பார்த்தாலே ஒரு 100 words வரும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் இந்த கோடிங். இந்த வீடியோஸை கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். இது கொஞ்சம் பிட் லாங்காக கூட போகும், ஒரு 15 to 20 minutesக்கு. பட் பார்க்கலாம். இதுவே ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண தோணலை. அதனால் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சிஇசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே மேலே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் என் சிஸ்டம் கொஞ்சம் பிட் லேக் ஆகுது, அதனால சின்ன பிரச்சனை இருக்குது சிஸ்டமில். இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் சியில் சேவ் பண்ணாமல் வேறு ஏதாவது லொக்கேஷனை சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எடுத்தோடனே வர்ற மாதிரி. பட் டெஸ்க்டாப்பில் மட்டும் சேவ் பண்ணாதீங்க, கொஞ்சம் டேஞ்சர். நீங்கள் வேறு லொக்கேஷனுக்கு சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு போய் சர்ச் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சம் லோட் ஆகுது. இப்போ வந்து நியூ தாங்க. நியூவில் அங்கே பைத்தான் ஃபைல் இருக்கும், கீழே பைத்தான் ஃபைல், அது கிளிக் தாங்க. உங்களை பைத்தானுக்கு ஒரு ஈஸியாக பேர் வைங்க. உங்களால் ஏதோ ஒரு 3 to 4 words குட்டியை வைங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டுன்னு மட்டும் பேர் வைக்கிறேன். வச்சோடனே வந்துருச்சு text.py. ஃபஸ்ட்டு நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல். பிகாஸ் ரொம்ப சோம்பேறினால நான்லாம் கோடிங்கெல்லாம் அடித்து உள்ளே போய் பிப்பில் டவுன்லோட் பண்ண மாட்டேன். டேரெக்டாக இவங்களுக்கே ஒர்க் கொடுத்துருவேன் பிப்புக்கே. இப்போ நீங்கள் PIP இன்ஸ்டால் INSTALL இன்ஸ்டால் Python text to speech, அது ஃபுல் ஃபார்ம். பட் இங்கே ஷார்ட்டாக நீங்கள் PYTTX3ன்னு எழுதணும். சாரி, கொஞ்சம் வாய்ஸும் இதுவும் கொஞ்சம் ஆகலாம். இப்போ அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும், யூஸிங் த ஏஜ் எல்லாமே வந்துருக்கு. KB கணக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இங்கே இன்ஸ்டாலிங். டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டாலிங் வந்து ரெண்டையும் பொறுத்து தான் இருக்கும். உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து ப்ளஸ் உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கும். பட் நான் மொபைல் நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பிட் ஸ்லோவாக இருக்கலாம். பட் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். பட் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் டக்குன்னு வேலை. ரொம்ப லோட் ஆகுதுல்ல? ஆமாம், உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். இப்போது இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இப்போ திருப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் மேலே வந்து இம்போர்ட் பைத்தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அடிக்கணும். PYTT. ஓப்ஸ், அங்கே சின்ன தப்பு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ க்ளியர் பண்ணிடலாம். PYTTX SCX3 எழுதணும். அதுக்கடுத்து நீங்கள் டெர்மினலுக்கு திருப்பி வரணும். திருப்பி நீங்கள் டெர்மினலில் வந்து பிப்புக்கு ஒரு வேலை தரணும். pip install
இது வந்து பிப் இன்ஸ்டாலில் போய் பைத்தான் pdf2 அடிக்கணும். pydf2 ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ், திருப்பி நான் சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யணும். ஓகே, பிப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே டெர்மினல் போய் திருப்பி நீங்கள் இம்போர்ட் பைத்தான் pdf2 நீங்கள் டைப் பண்ணுங்கள். இம்போர்ட் கேபிட்டலில் P ஸ்மாலில் Y pdf2. இங்கே மேலே உங்களுக்கு வந்திருக்கும் பைத்தான் pdf2 ஃபைல். நீங்கள் கீழே வாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான கோடிங் அப்படியே டைப் பண்ணிக்கா. நெக்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் இதை வீடியோவை பார்த்தடிங்க. பட் உங்கள் வீடியோவை பார்த்தடிக்க உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் இது பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு ஆடியோ டு ஸ்பீச் ஃபைல். நீங்கள் பார்த்துருக்கலாம், இது ஓப்பன் பண்ணது இங்கே சேவ் பண்ணியிருக்கணுங்க. நீங்கள் ஃபஸ்ட் இதுக்குள்ளே நம்ம பிடிஎஃப் ஆட் பண்ணிக்கலாம். அதான் ஸ்கூல் இதுக்குள்ளே போய் ஸ்கூல் இதில் எனக்கு இங்கிலீஷ் இது இருக்குது, இங்கிலீஷ் பிடிஎஃப் எடுத்துக்கிறேன். பிகாஸ் அதில் தான் பெருசாக ஸ்டோரி இருக்கும். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர்லாம் படிக்கணும்னா அது தனி கலையே வேணும், ரொம்ப பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் அதான் எனக்கு பெருசாக படிக்கலங்க மூட் வராது. அதனால் டக்கு நான் அதை எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் பிடிஎஃபை. நெக்ஸ்ட் அதுக்கு ரீநேம் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னு பெருசாக இருக்குனால நீங்கள் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏபிசி குட்டியாக 3 வார்த்தையில் முடிஞ்சிருச்சுல, அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஞ்சதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு நீங்கள் புக் அடிங்க. புக் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் புக்கு பதில் எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் புக்கு போல் பிடிஎஃப்னு வச்சுக்கலாம், இல்லை ஃபைல்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் அந்த ஓப்பன் பண்ணி அந்த abc.pdfன்னு டைப் பண்ணுங்கள். .pdf மறக்காமல் பிடிஎஃப் இன்க்ளூட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ பிடிஎஃப் வந்து கம்ப்யூட்டர் வந்து அதை பைனரி தான் கன்வெர்ட் பண்ணணும், பைனரி தான் படிக்கும் கம்ப்யூட்டர். அதுக்காக இங்கே ஸ்மால் 2 வார்த்தை அடிக்கணும். நீங்கள் ஆர்பின்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இப்போ நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் இது வந்து உங்களுக்கு அவுட்புட் தராது. நெக்ஸ்ட் பிடிஎஃப் ரீடர்னு டைப் பண்ணுங்கள். பிடிஎஃப் ரீடர்னு வைக்கலாம், இல்லைனா உங்களுக்கு அசிஸ்டண்ட்டுன்னு தோணா உங்கள் அசிஸ்டண்ட்டு கூட பேர் வச்சுக்கலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பிடிஎஃப் ரீடர் இஸ் ஈக்குவல் டு பைத்தான் pdf2. அதுதான் இங்கே இருக்க பைத்தான் தான் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் பிடிஎஃப் ஃபைல் ரீடர், பிடிஎஃப் ஃபைல் ரீடர். இது வந்து இன்பில்டு தான், பைத்தானில் இன்பில்டு கோடிங் அது. நெக்ஸ்ட் pages is equal to pdfReader.numPages டைப் பண்ணுங்க. .numPages பேஜஸ்க்கு வந்து P கேபிட்டலாக வைங்க. அடுத்து கீழே பிரிண்ட் பேஜஸ்ன்னு வைங்க. பிரிண்ட் பேஜஸ். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போது? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எந்த எடுத்து படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ யார் படிக்கணும் நம்ம கோடிங் அடிக்கணும் இப்போ, ஓகேவா? இப்போ அதுக்காக ஸ்பீக்கர் இல்லைனா அசிஸ்டண்ட், இந்த 2 தான் இதாக இருக்கும். நான் ஏன் அசிஸ்டண்ட்டுன்னு சூஸ் பண்ணேன்னா, பிகாஸ் இது எனக்கு அல்லக்கை வேலை தானே செய்யுது, அதனால நான் அசிஸ்டண்ட்டுன்னு சூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நல்லா இருக்குல்ல என் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். தெரியும் நீங்கள் மனசுக்குள்ளே நான் எப்படியெல்லாம் பாராட்டுவீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் சின்ன தப்பு செஞ்சாலும் இது வந்து அவுட்புட் தராது.
எனக்கு அவுட்புட் தரலனுக்காக கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கிளிக்கக்கூடாது நீங்கள். அதுக்கடுத்து ஈக்குவல் டு பைத்தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் 3.init அதை டைப் பண்ணணும் நீங்கள். அப்படி நீங்கள் டைப் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு கொடுத்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் மேலே சின்ன தப்பு செஞ்சுருக்கேன், பேஜஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை இப்போ டைப் பண்ண ஆரம்பிங்க. பைத்தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அது அங்கேயே வந்துருச்சு. நீங்கள் என்ட்ரு எடுத்து அழுத்திட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னா பேஜ் அடிங்க. பேஜ் இஸ் ஈக்குவல் டு pdfReader.getPage. getPage. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ நீங்கள் அந்த பேஜ் நீங்கள் டைப் அடிச்சுக்கலாம். அந்த பேஜ் நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் பேஜ் கீழே இருக்கிற நம்பர் இல்லைங்க, பிடிஎஃப்பில் அதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அந்த நம்பர் தான் டைப் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பேஜஸ், அதுக்கு டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் மீன்ஸ் assistant.say நீங்கள் சின்ன தப்பு செஞ்சுட்டேன். .in நான் சொன்னேன் பட் நான் எழுதலை. init அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நடுவில் அங்கே ஒரு சின்னதாக இது பண்ணணும், assistant.say text. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் மீன்ஸ் assistant.runAndWait. run and wait. நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேஜஸ் நீங்கள் டைப் படிக்கணும். இப்போது ஏதாவது ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நான் வந்து என்ன லெசன் எடுக்கலான்னா இதுக்கு கொஞ்சம் போரிங் லெசன், போர்ட்ரைட் ஆஃப் த லேடி அந்த லெசன் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன், ப்ரோஸ். இது வந்து எங்கே இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசன் இது. அண்ட் எதுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் பார்த்தாச்சு. பேஜ் நம்பர் 12ன்னு டைப் படிச்சுக்கோங்க. ரன். நெக்ஸ்ட் ரனில் போய் நீங்கள் டெக்ஸ்ட்டு இங்கே ரன் பண்ணுவீங்க. இன்னைக்கு கீழே வந்துருச்சு புக்கில் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னு. நெக்ஸ்ட் அது இப்போது கொஞ்சம் நேரத்தில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். Bedlam. Noisy confusion. Purged. Sad/rested. Okay, rebukes. Scoldings. Dilapidated. Damaged. Pallor. An unhealthy pale appearance. Shroud. Cloth used to wrap a dead person. 1. Answer the following questions in 1. Are two sentences based on your understanding of the story? A. Describe the grandfather as seen in the portrait. 8. B. Why was the author left with his grandmother in the village? C. Where did the author study in his childhood? D. Why did the grandmother accompany the author to school? E. What made the dogs follow the grandmother after school hours? F. Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher education? G. What was the happiest time of the day for grandmother? 2. Answer the following questions in THRE or 4 sentences each. A. Describe the author's grandmother. B. What was the daily routine of the grandmother at home? C. How is school education in the village different from that in the city? D. The grandmother appreciated the value of education. Give instances in support of your answer. E. The grandmother was strong-minded. இப்போ ஒர்க் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். வெல்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் முக்கியமாக சோம்பேறி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ணி அவங்க வச்சு இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் இது உங்களோட சிஇசி சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் பிரணீத். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Never die when the world is calling you. Can you hear them screaming out your name? Legends never die, they become